நமக்கு இரிட்டேட் ஆகுதோ அதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும். இப்ப நமக்கு உருளைக்கிழங்கு எடுத்தா இல்லைன்னா வாயு பொருட்கள் எடுத்தா அந்த கேஸ் அதிகமாகுது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப சாப்பிடாம இருந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு நிறைய கேஸ் நமக்கு வெளியேறும். ஏன்னா நார்மலி நம்ம தண்ணி குடிக்கும் போது சாப்பாடு எடுக்கும் போது எல்லாமே நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். சப்போஸ் நம்ம அவசரத்துல சாப்பிட்றோம், நல்லா சூ பண்ணி சாப்பிடலன்னா அதுவுமே நமக்கு டைஜஷன் இஷ்யூஸை கொண்டு வரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சாப்பிடும் போது ஒரு 75% ஃபுட்டு 25% எம்டியா வயிற்றுல இடம் போடணும்னு சொல்லுவோம், நல்லா டைஜஷன் ஆகிறது. ஆனா நிறைய பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்னா இன்சஃபிஷியண்டா எடுத்துருவாங்க, இல்ல நிறைய அட் ஏ டைம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி, ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ட உணவுகள் ஜீரணமாகாம மறுபடியும் சாப்பிடுற மாதிரி அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் தான். எப்பவுமே நமக்கு பசிச்சு நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவோம், அப்பதான் நமக்கு அது நல்லா இருக்கும், ஜீரணம் நல்லா இருக்கணும், வெளியே நமக்கு நல்லா மோஷன் போகணும்.